பெண்களுக்கென்று வரையறுக்கப்பட்ட துறைகளை தாண்டி துறைதோறும் பெண்கள் வளர்பிறை என வலம் வரத் தொடங்கிய காலம் அது. திருச்சி NITயில் முதல் பெண் கட்டடக்கலை பொறிஞராக கற்றுத் தேர்ந்த பொன்னி அமெரிக்காவின் கர்னல் மற்றும் ஹார்வர்டு மட்டுமல்லாது ஜெர்மனியின் மிலன் மற்றும் மலேசிய பல்கலைக்கழகங்களில் கற்கலையின் நுணுக்கங்களை அற்றம் வரைக்கும் கற்று இக்கரைக்கு வந்தார் முனைவர் பொன்னி. ஒரு கோட்டில் பல வீடு, ஒரு கல்லில் பல கனவு, கற்கலையே இவ பாடு, பெண்ணுலகின் வரலாறு. கல்லிலே கனவு கண்டு கல்லூரியில் கால வச்சு கட்டும் கலை கற்று வந்தார் தீவ ஆதிமக. ஆளுலகில் பெண்ணாக ஆயிரத்தில் ஒன்னாக கற்கலையில் புலவரானாள் பொன்னி எனும் மண்ணின் மக, பொன்னி எனும் மண்ணின் மக. தூக்கனாய் குருவி போல தூக்கலாய் எழுந்து நின்று பன்னடுக்கு வாழ்டங்கள் பொண்ணு போல மின்னுதம்மா, பொண்ணு போல மின்னுதம்மா. ஆளுலகில் பெண்ணாக ஆயிரத்தில் ஒன்னாக கற்கலையில் புலவரானாள் பொன்னி எனும் மண்ணின் மக, பொன்னி எனும் மண்ணின் மக. பெண்ணால் வடிவமைக்கப்பட்ட முதல் தலைமைச் செயலகம் என ஆசிய அளவில் பெருமை பெற்ற தெலுங்கானா மாநில தலைமைச் செயலகம், இஸ்ரோவின் ககன்யான் ஸ்பேஸ் சென்டர், மத்திய மற்றும் மாநில அரசு கட்டடங்கள், கல்வி நிலையங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், விடுதிகள், நூலகங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் மருத்துவமனைகள் என்று பொன்னி உருவாக்கிய கட்டடங்கள் பல அவரது தீரா உழைப்புக்கு கட்டியம் கூறுகின்றன. கைத்தலம் பற்றிய கணவரின் துணையுடன் கல்லெடுத்து களமாடும் பொன்னியின் கைவண்ணத்தில் மரபு மற்றும் நவீனம் கலந்த கட்டடங்கள் தொன்மை வாய்ந்த இந்திய கட்டடக்கலையின் தொடர்ச்சியாக விண்ணை முட்டி நிற்கின்றன. துல்லியமான திட்ட வரைவு, நீடித்த உழைப்பு என்று தனது மூளையை மூளைக்கல்லாக்கி கட்டடக்கலையில் சாதனை படைத்து வரும் திருமிகு பொன்னி ஆஸ்கருக்கு புலமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பொன்னி எனும் மண்ணின் மக.